டெக்கரேஷன் எல்லாம் கரெக்டா முடிச்சிருக்கோம். நம்ம என்ன நடக்கும் போது ஏது நடக்கும் போதுன்னு தெரியல. யார் கால் பண்ணோம், ஏது கால் பண்ணோம்னு யாரு கால் பண்ணா? மச்சான் கால் பண்ணா. ஹலோ, அரே மாலிக், எங்க இருக்க மாலிக்? மாமலே சீக்கிரம் வந்துடுறா, செலிப்ரேஷன் இருக்கு நம்ம வீட்டுல. அதனால வந்துடுறா, டைமுக்கு வந்துடுறா, டைமுக்கு வந்துடுறா. வச்சிருக்கா இப்ப யாருமே வரலையே, டைம் வர ஆகிட்டே இருக்கே. 6:30 ஆயிடுச்சு, இன்னும் யாரும் வரலையே. அட நம்ம ஏசப்பா, வாங்க 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 ஏசப்பா, வாங்க சொல்லுங்க ஏசப்பா. கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க. நீங்க எப்படி ஏசப்பா நீங்க எல்லாரும் வரதுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் ஆளா வந்துருக்கீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டீங்க. என்னோட ராஜ்யம் நான் சிங்கிள் பேசுனால கரெக்டா பேசுறீங்க ஏசப்பா. நீங்க டைம் வேற ஆயிட்டே இருக்கு. யார் வர போறான்னு தெரியல. இப்ப யார் வர போறா? டைம் 7 மணி ஆயிடுச்சு. ரெண்டுக்கு வேற சொன்னேன், என்ன வந்தாங்கன்னா இல்லையா? இதுதான் செலிப்ரேஷனே வைக்கிறது இல்ல. ஆமா சூப்பர் ஸ்டார், சூப்பர் மாப்ள. கரெக்டா வந்துட்ட, சொன்னபடி வந்துட்டியா மாப்ள. சரி, நீ எதுக்கு வரணும்னு எனக்கு தெரியாதா? நீங்க வேற உட்காருங்க. ஏசப்பா ஏசப்பா பாத்தீங்களா, சந்தேகப்படுறீங்க பாத்தீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. அறிஞ்சிருக்கீங்களே, புரிஞ்சிருக்கீங்களே, என்ன நல்லா தெரிஞ்சிருக்கீங்களே. உட்காந்துருக்க ஏசப்பா, நல்லா கியூட்டா ஸ்வீட் பண்ற ஏசப்பா. எல்லாம் என்ன இது, ஒவ்வொருத்தரா வராங்க தவிர டைம் யாரும் வர மாட்டாங்க. அது யாரு? மாமா வாங்க மாமா. வணக்கம் மாப்ள. எப்படி நீங்க அத்தை கூட நீங்க கரெக்டா? வாங்க வாங்க மாமா. பொண்ணு வரலையா? பொண்ணு உங்களுக்கு ரொம்ப சாப்பிட்டுதான் போனோம். உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கு. நீங்க வேற உட்காருங்க, உங்களுக்கு இடம் வேணுமே. ஏசப்பா மாமா. ஆமா ஏசப்பா, மாமாக்கு உட்கார இடம் வேணும். அனைத்து இதுதான் நீங்க ஏசப்பா. அப்படியே ஏச்சி இங்க வந்துருக்கீங்களா ஏசப்பா? என் வாழ்க்கையில நல்லது நடக்குன்னா நீங்க தான் ஏசப்பா காரணம். உட்காருங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க மாமா. டைம் ஆயிட்டே போகுது, பாஸ் இன்னும் வரலையே. ஐயோ, பாஸ்க்கு போன் பண்ணுவேன் நான் வர. ஹலோ ஹலோ, அப்படியே எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி பாஸ். நீங்க வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். ஹலோ வந்தீங்களா? பாஸ் முடியாதுன்னு பாருங்க. ஆமா ஆமா பாஸ். சோதர சோதர பாஸ். எப்படி இருக்கீங்க பாஸ்? எல்லாம் நம்ம பசங்க பாஸ். எல்லாம் நம்ம பசங்க. ஆல்ரெடி கிறிஸ்டா வந்துட்டாங்க. ஆமா ஆமா. யார் இவங்க? இவர் ஃப்ரெண்ட் மாலிக் சொல்லுங்க. வாங்கப்பா. இவர் வந்து நம்ம மாமா தான். சரி பாஸ். பாஸ் நம்ம மாமா தான். எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு புரியும், அப்புறம் புரியும். பாஸ் ஆரம்பிச்சலாமா? சரி ஆரம்பிச்சலாமா? அதாவது நம்ம வந்து ஆண்டவரால என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் வந்து கடமைப்படி முதல்ல ஒரு ஜெபம் பண்றீங்க. சாதனை செலிப்ரேஷன் நீரா நடக்கும். எனவே நீரை எங்க மத்தியில இருந்து அனைத்து கிடைக்கும். முடிஞ்சிருச்சு பாஸ்டர். உங்களுக்கு இடம் இல்லையா உட்கார? என்ன பண்றது? ஏசப்பா பாஸ்டருக்கு இடம் உட்கார
கொடுக்கலாம். நீங்க ஏச்சினா குத்தலாம். நீங்க அப்படியே ஏச்சினா பாஸ்டர் உட்கார்ந்துருக்காரு. ஏசப்பா நீங்க தான் பிடிக்கும். என்ன அப்படி பார்க்காதீங்க. பாத்தீங்களா பார்வையிலே எனக்கு சிறுவையில் அடிக்கிறீங்க பாத்தீங்களா? ஏசப்பா கோச்சிக்காதீங்க ஏசப்பா. ஏச்சிவாங்க எப்படி? ஐயோ ஏசப்பா வேற சார் இல்லையே. ஏசப்பா ஒரு 5 minutes நின்னீங்கன்னா நான் வந்து இந்த சேர் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாஸ்டர் நீங்க உட்காருங்க. ஏசப்பா விட்டு எனக்கு யார் கொடுக்கும்? என்ன இது? என்ன இப்படியே உட்காந்துட்டீங்க? ஏதாச்சும் பாட்டு பாடினாதானே ஒரு பிசினஸ் முடியும். ஜிங்கல் பெல்ஸ் ஏதாச்சும் பாட்டு பாடி இது முடியுமா? கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் பாட்டி வந்தாங்க. எப்படியோ முடிஞ்சிருச்சு. சிறப்பா முடிஞ்சிருச்சு. ஆமாப்பா சூப்பரா இருந்துச்சு செலிப்ரேஷன். தேங்க்யூ பாஸ்டர். வந்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போறோம் பாஸ்டர். கண்டிப்பா சாப்பிடுவோம். மாமா சொல்லுங்க மாப்ள. செலிப்ரேஷன் எப்படி இருந்தது? சூப்பர் மாப்ள. பக்கா பர்ஃபெக்ட். பிடிச்சிருந்தா? பிடிக்காம இல்ல மாப்ள. உங்களே ரொம்ப பிடிக்குமா? எப்படி சூப்பரா? தேங்க்யூ மாமா. போயிட்டு அங்க சாப்பிட்டு போங்க. நீங்க வந்து இதெல்லாம் எதுக்காக பேசுறீங்க தெரியும். அவங்க வரவழைக்கு வந்துட்டே இருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு நன்றி நன்றி மாமா. போயிட்டு மாமா. சரிங்க மாமா. மச்சி எப்படி செலிப்ரேஷன் பக்காவா? சூப்பர் மச்சி. ஊர்ல போயிட்டு ஏதாவது சொல்ற போறா? நல்லா பண்ணு சொல்றா? நான் பண்ணேன். போயிடா. நல்லா முடிஞ்சிச்சு செலிப்ரேஷன் ஒரு வழியா நல்லா முடிஞ்சது. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது. என்ன குறையுது? எல்லாரும் உட்கார வச்சோம். நம்ம ஏசப்பாக்கு இடமே தள்ளியே. அவருக்காக பண்ற செலிப்ரேஷன் தான் இது. ஆனா ஏசப்பா காணாம போயிட்டாரு. இல்ல நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் கவனிச்ச அளவு கூட நம்ம ஏசப்பா கவனிக்கலையே. எனக்காக எவ்வளவு பண்ணாரு அவரு. எனக்காக இறங்கி வந்தாரு. நான் அவருக்காக ஒரு சின்ன இடம் கூட தரலையே உட்கார. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏசப்பா கவனிக்காம இருக்கேன். ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல தினம் பண்றது தானே செய்யறோமா? சைலண்டா இருக்கீங்க. நானுமே அதுதான் பண்றேன்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாள் ஆரம்பிச்சோடனே ஒரு குட் மார்னிங் மாதிரி ஒரு பிரேயரை சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து நகர்றோம். அதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம் வந்துட்டா நமக்கு வர சோதனைக்கு அளவே இல்லை. ஏன்னா கல்யாணமா சர்ச்சான் இருக்கோம். ஆண்டவர் வந்து நான் ஒரு இடத்துல கேட்ட வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆவியானவர் உள்ள வரும்போது ரொம்ப கோலாகலமா குதிச்சு பெரண்டு உருண்டு உள்ள வருவார். நம்ம அவரை அழைக்கும் போது, அவர்கிட்ட சமர்ப்பிக்கும் போது, அதே நம்ம அவரை விட்டு விலகி ஒன்னொன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து குடும்பம், ஃப்ரெண்டு, நம்ம செய்ய காரியங்கள்னு போகும்போது சத்தமே நம்ம வெளியில போயிட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேரோட வாழ்க்கையில எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இந்த பசங்க வந்து ரொம்ப அருமையா பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணது வேற, இங்க பேசுறது வேற. ஆனாலும் இந்த நாளில நம்ம பார்ப்போம் 2026ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுய காரியங்களுக்கு போகாதபடிக்கு சபையோட கூடுதலை விடாம இருப்போம். மல்கியா 1:6 இப்படியா சொல்லுது, நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற உங்களை கேட்கிறார்.